ஆதியே துணை. நமஸ்காரம். இன்றைய நமது புதுக்கோட்டை நீலகிரி சபையில் நமக்கெல்லாம் ஒரு சிறப்பான நாம் கொண்டாட காத்துக் கொண்டிருக்கும் நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மேம்படி அந்த கோளரி சாலையர் பொங்கல் திருவிழாவை பற்றி நம்மிடையே அறிந்து கொள்வதற்காக மாமா மேவுடைய சௌந்தரியானந்தர் அவர்களை இந்த புதுகை நீலகிரி சார்பில் நமஸ்காரம் வரவேற்போமாக. நமஸ்காரமாக. வாழையை போக்கி பலன் கை குவிக்கிட, வாழையை போக்கி பலன் கை குழிக்கிட, நாளவராவரும் நன்னியலாமூடி வாழும் மாதம் தையாமோத தேதியே, வாழும் மாதம் தையாமோத தேதியே, கோடரி சாலையத்தில் நாளவே ஆதி பானைப்பதி பாடல். ஆதிச்சாலை நாட்டில் ஆதிச்சாலை நாட்டில் மெய்வழி ஆண்டவர் மக்கள் குலம் நீதி பெரும் கூடி மாலை பனை பலி, நிதி பெரும் கூடி மாலை பனி பலி என்பதை தெய்வம் அவர்கள் காலை பனிப்பலி என்று மாற்றி நமக்கு இப்பொழுது காலை பனிப்பலி செய்யுமாறு அருளி செய்து நாம் இப்பொழுது அதை கடைபிடித்து தெய்வத்தை வேண்டி செய்கின்றோம். நீதி பெரும் கூடி காலை பனை பலி பொங்கலோ பொங்கல் மங்கையர் பொங்கலிட, மங்கையர் பொங்கலிட மாமண வாழதல் கூடடுக்க, தங்கள் வெண்டு பிள்ளை தாமெல்லோரும் கூட பொங்கலோ பொங்கல். நமது குடும்பத்தின் ஒவ்வொரு அங்கங்களும் எல்லோரும் கூடி நாம் பொங்கலிடும்படியாக தெய்வமார்கள் இந்த பாடலில் இலக்கிய அருளி இருக்கின்றார்கள். அந்த தங்கள் பெண்டு பிள்ளை தாம் எல்லோரும் கூட என்பது உடன் என்று ஒரு அர்த்தம். அதே நேரத்தில் எந்த நாட்டில் எங்கிருந்தாலும் இங்கு பொங்கலில் கூடிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தெய்வம் அந்த பாடலில் தங்கள் பெண்டு பிள்ளை தாம் எல்லோரும் கூட, கூடுறது எல்லோரும் சேர்ந்து கொள்ளும் அந்த பொங்கல் திருவிழா. அதை பற்றி தெய்வம் பொங்கலோ பொங்கல் என்று வெளியாக்குகின்றார்கள். ஆலயம் சுற்றிலுமே, ஆலயம் சுற்றிலுமே அடிப்பிட்டு கோலமாம் பானையிலே, சாலை ஜீவ தண்ணி வேண்டி உழையிட்ட பொங்கலோ
நம் உயிருக்கான ஜீவ தண்ணீரானது தேவவாவது திருச்சன்னிதானத்தில் நம் எல்லோருக்கும் வழங்கி அதை பொங்கல் பானையில் சமர்ப்பித்து நாம் பொங்கலிடும்படியாக இந்த பாடலில் தெய்வம் அவர்கள் இறக்கி தந்த அருளை உள்ளார்கள். செல்வமும் சீரும் பொங்க, செல்வமும் சீரும் பொங்க, சேர்ந்த சென்ம சாபல்யம் ஓங்க, கங்கு பகல செங்கமலத்திரு பொங்கலோ பொங்கல். ஜென்ம சாபல்யம் ஓங்குவதற்காகவே நமக்கு தெய்வம் அவர்கள் இந்த உலக செல்வத்தையும் எல்லோராலும் தர முடியாத சொர்க்கபதி செல்வத்தையும் வழங்குகின்ற அந்த செயலை தெய்வம் அவர்கள் நாம் ஜென்ம சாபல்யம் அடைவதற்காகவே இந்த செல்வமும் சீரும் பொங்க வேண்டும் என்று இந்த பொங்கல் பாடலில் நமக்கு வெளியாக்கி இருக்கின்றார்கள். அந்நிய பாவம் பொங்கி, அந்நிய பாவம் பொங்கி, இந்நாள் அலைந்ததை வேறறுத்து, நன்னேரி புண்ணியம் பொங்கி பொங்கி வரும் பொங்கலோ பொங்கல். நம்முடைய தலையில் புண்ணியத்தை பதிப்பிக்கும் அந்த செயலை தெய்வம் இந்த பொங்கல் திருப்பாடலில் அதை நமக்கு இறக்கி தந்தருளி இருக்கின்றார்கள். புண்ணியம் என்பது கடைசியில் நரகவாதனையில் போய் சேருகின்ற அந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் தேகத்தில் வரக்கூடிய ரணம், அது புண்ணென்றும் சொல்லுவார்கள். அந்த ரணமானது அந்த நரகத்தில் உள்ள அந்த மனிதனுடைய தேகத்தில் ஒரு துவரை கொட்டை வைக்கும் அளவுக்கு கூட இடமில்லாத ரணமாக இருக்கும். என்ன, அதுதான் அந்த ரணமானது மாறணும் என்பதற்காக தான் அதை மரணம் என்று வைத்த அவர்கள் நமக்கு மாறணும், அந்த புண்ணியத்திலிருந்து என்ன அந்த ரணத்திலிருந்து மாற வேண்டும் என்பதற்காகவே நமக்கு இந்த பாடலில் மரணத்தை புட்டெறிய என்ன நமது தேவபரானுடைய அவர்களை சதா வேண்டி தியானித்து அந்த சொர்க்கபதி செயலுக்கான அவங்க தயவை நாம் பெற வேண்டும் என்பதற்காகவே இந்த பாடலில் அந்நிய பாவம் பொங்கி, அதாவது அந்நிய பாவம் என்றால் யமன், என்ன யமனுக்கு மறு உருவம் பாவம் என்று வெளியாக்குகின்றார்கள். பாவத்தின் மறு உருவம் யமன், புண்ணியத்தின் தலை உருவம் தான் நமது தேவரானவர்கள். அந்நிய பாவம் பொங்கி, அந்நிய பாவம் பொங்கி, இந்நாள் அலைந்ததை வேறறுத்து, நன்னேரி புண்ணியம் பொங்கி பொங்கி வரும் பொங்கலோ பொங்கல். மக்கள் பனை பழி மக்கள் பனை பழி ஆண்டவர் முக்கூறு கத்தி கொண்டு பக்க பழி மலி மக்கள் பொருட்கள் பெற பொங்கலோ பொங்கல்.
ஆணவம், கண்மம், மாயை மதங்கள் நம்மை அடிமையாக்கி நரகத்திற்கு கூட்டி செல்லுகின்ற ஒரு துணையாளாக இருக்கிறது. அந்த ஆணவம், கண்மம், மாயாகிய மும்மதங்களையும் முக்கூறு கத்தி கொண்டு அறுத்தெறிந்து நம்மை ஆசீர்வதிக்க நமது பானைப்பதி பொங்கலில் தெய்வத்துடைய ஆசீர்வாதத்தை செலுத்தும் செயலே அந்த முக்கூறு கத்தி கொண்டு அவர்கள் அங்கு எடுப்பார்கள். அது நேரத்தில் நமது பெரிய தாயார் பனிமதி நாச்சியார் அவர்கள் தீர்த்தம் செலுத்த, தீர்த்தம் போட தெய்வம் முக்கூறு கத்தி கொண்டு நம்ம பொங்கல் பானையில் முக்கூறு கத்தி கொண்டு அந்த அவங்க ஆசீர்வாதத்தை பதித்து அமுது வழங்குவார்கள் என்ற அந்த திருப்பாடல் தான் இதில் வெளியாக்கி இருக்கின்றார்கள். ஜகாரியம் தம்பிழங்கும் ஜகாதியம் தம்பிழங்கும் தேவன் அவாந்தர காட்டிலே மகாஜன மக்கள் திரண்ட பறை பழி பொங்கலோ ஜகாதியம் தம்பிழங்கும் ஜகாதியம் தம்பிழங்கும் தேவன் அவாந்தர காட்டினிலே மகாஜன மக்கள் திரள பறை பழி பொங்கலோ சாவுடைய அந்த ஆபத்திலிருந்து நம்மை காத்து ரட்சிப்பதற்காக உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய என்ன அந்த செயலை நமது தெய்வம் அவர்கள் இந்த திருப்பாடலில் வெளியாக்கின்றார்கள். ஜகாதி அந்தம் உரம் முழுக்க இந்த சாவுடைய தருவாயில் தெய்வத்தை தேடி வந்து அந்த யமன் சந்திக்கின்ற அந்த தருவாயில் தெய்வத்துடைய அவன் பேர் இறக்கத்தால் இந்த மரண ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதை தெய்வம் அவர்கள் இந்த திருப்பாடலில் நமக்கு எடுத்து காட்டி நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். உத்யோவன காட்டிலே உத்யோவன காட்டிலே மே மக்கள் நித்யதவத்தேரும் சத்திரி முன்பாக உத்தம கங்குல பொங்கலோ சாவாரும் பெரும் மக்கள் என்ன எல்லாரும் இந்த உத்தியோக காட்டில் நித்திய தவத்தில் இருக்கும் நித்திய அவர்களுடைய திருள் வரிசிப்பனை அவருடைய அருமதனை உண்டு நாம் கடைத்தேரம் என்பதற்காகவே இந்த உத்தியோக காட்டில் அவர்கள் அவதரித்து வந்து நித்திய தவத்திலிருந்து நமக்கு அருள்பாலித்துக் கொண்டு நமது தேவபிரான் வீட்டிருக்கின்றார்கள். நெடுங்கலியுகம் அழிந்து நெடுங்கலியுகம் அழிந்து பூவன நடுநீயுகம் உறக்கும் திடதீர்க்க தரிசனம் நடைபெறும் காட்டிலே பொங்கலோ பொங்கல். எல்லா மத பெரியோர்கள் தீர்க்கதரிசிகள் நமது இந்த உத்தியோகன கானகத்தில் நமது தேவபிரான் அவர்கள் எழுந்தருளி வந்து உலக மக்கள் அனைவருக்கும் சாவாவரம் வழங்குவார்கள் என்பதை திட்டவட்டமாக எல்லை அடையாளத்தோடு எல்லா பெரியோர்களும் வெளியாக்கி இருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக
சாவாது பிறவாது தனி முதலாயிருந்த நான், சாவாது பிறவாது தனி முதலாயிருந்த நான், ஆவாயுலகு படு அழிதுயர் தீர்ப்பதற்காக போவாது வந்து பிறந்திடுவேன் யுகந்தோறும் யுகந்தோறும் என்று அவர்கள் பகவத்கீதையில் வெளியாக்கிய அந்த தரம்தான் மெய்யொழிச்சாலை பொன்னரங்க தேவாலயம். பூமியின் கடைக்கோடியில் மார்க்கத்திட்டூரில் மகதி அவர்கள் அவதரித்து வருவார்கள் என்று நபிகள் நாயகம் தீர்க்க தரிசனம் வெளியாக்கி இருக்கின்றார்கள். அதன்படியே நமது தேவரான் அவர்கள் மார்க்கம்பதி என்ற சிற்றூரிலே திருமேனி தாங்கி அவதரித்து இங்கு வந்து அந்த அவதார திருநாளினுடைய அடுத்த நாள் பொங்கல் திருநாளில் நமக்கு அருள்பாலித்து நம்மை அந்த சாவாது பிறவாது தனி முதலாய் இருந்த அவர்கள் இன்று நமக்கு சொர்க்கவதி வாழ்க்கையை ஆழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கடைசியாக வந்த வடலூர் ராமலிங்க சாமிகள் நமக்கு தென்பாகமாக சாலையில் வருகிற நமது கடவுள் என்பதை உண்மை பத்திரிகையில் தீர்க்கமாக வழங்கியுள்ளார்கள். அவர்கள் உயிரோடு செத்தார் எழுவார் என்று கைத்தாளும் போது என்று திருப்பாடலில் செயல் நடைமுறையை அவர் வெளியாக்கி இருக்கின்றார்கள். இந்த சாவாவரமாகிய இந்த அற்புத செயல் நடைபெறும் தளம்தான் மெய்யொழிச்சாலை. என்ன இந்த அதிசயத்தை இந்த உலகத்துக்கு வழங்கி கொண்டு இருப்பவர்தான் பிரம்ம பிரகாச மெய்யொழிச்சாலையாண்டவர்கள். இந்த பொன்னரங்க தேவாலயத்தில் வீட்டிலிருந்து நமக்கு அருள்பாலித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் வழங்கக்கூடிய அந்த திருச்செயல் இடருறும் இறுதி நாளில் இத்தூரத்தை விட்டு உன்னை புகழுடம்பில் ஏற்றி ஏற்றி மகிழ்ச்சி பொங்க செய்து வைப்பதுவே பொங்கல். இடருறும் இறுதி நாளில் இத்தூரத்தை விட்டு உன்னை புகழுடம்பில் தேற்றி ஏற்றி மகிழ்ச்சி பொங்க செய்வதுவே பொங்கல். இந்த பொங்கல் திருவிழாவில் வைத்து நம்முடைய இந்த தூர நரகவாதனையிலிருந்து தப்பித்து யமன்பதி எல்லை கடந்து அவர் திருப்பாதத்தில் போய் ஐக்கியமாக கூடிய அந்த மகிழ்ச்சிகர வாழ்வை அடக்கக்கூடிய அந்த செயல்தான் இந்த பொங்கல் திருவிழாவில் தெய்வங்களுக்கு நமக்கு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். வரும் இந்த பொங்கல் திருவிழாவில் நாம் எல்லோரும் கூடி தெய்வத்தை வேண்டி அவருடைய ஆசீர்வாதம் பெற்று சிறப்பாக வாழ்வோமாக. மெய்யொழியாண்டவர்கள் திருவடிகளே சரணம். முத்தி போ நம் மெய்யார் மெய்யாகவே சொல்லி கோடிக்கால் மக்களுக்கு தப்பும் போதவனும் திரு மகான் பகவான் சாலையாண்டவர்களே முத்தி பாதிப்பு. பொங்கல் பகுதி அங்க இருக்கும். ஆம், தெய்வம் அவர்களை சந்தித்து இந்த ஜென்ம சாபல்யம் அடைய வந்த பாதையானது மிகுந்த கோரமான கொடூரமான பாதை என்பதை எனக்கு தெய்வம் திட்டவட்டமாக நடத்தி காட்டினார்கள். நான் பிறந்த பொழுது 7 வயதில் எனக்கு ஆஸ்துமா நோய் கண்டது.
அந்த ஆஸ்மா நோய் சுமார் 17 வயது வரையில் எனக்கு தொடர்ந்தது. அந்த ஆஸ்மாவில் வருஷத்தில் 4 முறை செத்து பிழைப்பது, வார்த்தைக்கல்ல, அந்த சாவுடைய கடைசி எல்லைக்கு போய் திரும்பும். அப்படியான அவஸ்தையில் நான் இந்த தோலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். எனது தோல தாயார் அவர்கள், இப்பொழுது நெய்வழி நாகரத்னம்மா அவர்களாகிய அவர்கள் என்னை பத்தியத்தோடவே வளர்த்தார்கள். அந்த பத்தியம், மருந்து, மாத்திரை, ஊசி அனைத்தும் என்ன எத்தனை பயன்படுத்தினாலும் அந்த நரக வாதனை என்பது நான் அனுபவித்துக் கொண்டே இருந்தேன். இந்த பிறந்தவர்களுக்கெல்லாம் ஜாதகம் என்று எழுதுவார்கள் அல்லவா, அதில் எனக்கு 18 வயதுதான் என்பதை ஜாதகத்தில் குறிப்பிட்டிருந்திருக்கிறார்கள். அதை என்னுடைய கூட பிறந்த சாலை யசோதாமா என்கிற அக்கா அவர்கள், அவர்களுடைய மாமனார், அவர் அந்த ஆதி காலத்தில் அவர் மணியக்காரராக இருந்தவர், அவர் ஜோசியம் பார்க்கக்கூடியவர், அவரிடத்தில் காட்டி அந்த ஜோசியத்தை அவர் பார்த்து, இந்த ஜோசியத்தை கொண்டு போய் கட்டைப்பட்டியில் அடியில் போட்டுவிடு என்று கூறியிருக்கிறார். என்னுடைய அக்காவும் அது ஏன் என்று கேட்கவில்லை. அதே போல அந்த வீட்டில் இருந்த கட்டைப்பட்டியில் அந்த ஜோசியத்தை அடியில் போட்டு வைத்திருக்கிறார்கள். இப்படி வாழ்ந்து கொண்டிருந்த இந்த காலத்தில் 17 வயதில் எனக்கு 9வது படிக்கும் அந்த காலகட்டத்தில் என்ன தெய்வத்தை சந்திக்கக்கூடிய அந்த பாக்கியம் எனக்கு கிட்டியது. 1968 வேலூரில் தெய்வம் அவர்கள் முதல் திருவருகை எழுந்தருளினார்கள். அது நேரத்தில் நான் வேலூருக்கு சென்று அந்த தெய்வத்தை தெய்வத்தினுடைய அந்த தரிசனத்தை என்ன நான் பெற்றேன். அதை பெற்று சபையில் சேர வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில் கேட்கும்பொழுது என்னுடைய அண்ணா சுப்பிரமணிய அனந்தார் அவர்கள் மேஜராகாதவர்களை சபையில் சேர்க்க மாட்டார்கள் என்று கூறவும், தெய்வத்தை வேண்டிக் கொண்டிருது இது இந்த மெய்வழி நடைமுறை பழக்க வழக்கங்களை நீ கடைபிடித்தால் என்ன அவர்களை அடையலாம் என்று எடுத்துக் கூறினார்கள். அதன்படி 17 வயதில் இருந்து நான் இந்த மெய்வழி கொண்டான சட்டத்திட்ட ஒழுக்க கட்டுப்பாடுகளை கடைபிடித்துக் கொண்டு நான் தெய்வத்தை வேண்டி வாழ்ந்து கொண்டிருந்தேன். அந்த வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் 1970 தெய்வம் 2ஆம் திருவருகை வேலூருக்கு எழுந்தருளினார்கள். அது நேரத்தில் நான் சபையில் சேர என்ன விண்ணப்பதற்கு முன்பாக என்னுடைய அண்ணாவிடம் நான் சாலைக்கு சென்று சபையில் சேர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அவர், நீ சாலைக்கு போக வேண்டியதில்லை, வேலூருக்கே தெய்வம் எழுந்தருள்கிறார்கள் என்று கூற, வேலூரில் நான் சபையில் என்ன தெய்வத்து முன்பாக நின்று விண்ணப்பித்தேன். எனக்கு முன்பாக ஒருவர் சபையில் சேர விண்ணப்பித்தார். அவரை தெய்வம் அவர்கள் ஜாடையில் பீடி சிகரெட்டு பிடிப்பதும் என்ன கல்லு சாராயம் பிடிப்பதும் சினிமா பார்ப்பதும் உண்டா என்று ஜாடையில் கேட்டார்கள். அதற்கு அவர் ஏதோ பதில் சொன்னார். திருமணம் ஆகியிருக்குதா என்று கேட்டார்கள். திருமணம் ஆகவில்லை என்று கூறவும், திருமணம் செய்து கொண்டு வா என்று அனுப்பிவிட்டார்கள். அதன் பின் நான் தெய்வத்தின் திருமுன்பாக போய் நின்று என்னை சபையில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று என்ன என்னுடைய அந்த 7 வயதிலிருந்து 17 வயது வரையில் நான் பட்ட அந்த துன்பம் இருக்கிறது, அந்த சாகக்கூடிய அந்த கடைசி எல்லை, அந்த வாழை நினைத்து தெய்வத்தை வேண்டினேன். அப்பொழுது அவர்கள் அவர்கள் ஜாடையில் கேட்ட பீடி சிகரெட்டை பற்றியோ கல்லு சாராயத்தை பற்றியோ சினிமாவை பற்றியோ ஒன்றுமே என்னை கேட்கவில்லை. என்ன அது எனக்கு அதாவது நான் சாரையின் பற்றி வந்த பிறகுதான் அவர்கள் ஏன் கேட்கவில்லை என்பது எனக்கு தெரிந்தது. ஏனென்றால் அவர்கள் நம்முடைய உயிரை தாண்கின்றவர்கள்.
என்ன அந்த உயிரை காணக்கூடிய அந்த திருச்சையில இருந்ததால் என் ஜீவனுக்குள் இருந்த அந்த துன்பங்களை எல்லாம் அவர்கள் கண்டு நான் மெய்வழிக்கு உண்டான அந்த நடைமுறைகளை நான் கடைபிடிக்கிறேன் என்று அவர்கள் பார்த்து என்னை என்ன அந்த பீடி சிகரெட்டோ கண்டு சாராயமோ சினிமா பார்த்ததை பற்றி கேட்காமல் திருமணம் ஆச்சா என்று மட்டும் கேட்டார்கள். திருமணம் ஆகவில்லை என்று நான் கூற திருமணம் செய்து கொண்டு வா என்று தெய்வம் எனக்கு உத்தரவிட்டார்கள். ஆனால் அந்த பட்ட கஷ்டம் இருக்கிறது, எந்த நேரத்திலும் சாவானது எனக்கு வருமே, அந்த ஆபத்தை நினைத்து நான் உருக்கமுடன் நான் என்னை இப்பொழுது சபையில் சேர்த்துக் கொள்ளுங்கள், பின்பு நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று தெய்வத்திடம் வேண்டிக் கொண்டேன். உடனே விண்ணப்பாரம் கொடுக்க சொல்லி நீ எனக்கு உத்தரவாகி நானும் வேலூரிலேயே சபையில் சேர்ந்து கொண்டேன். என்ன என்னுடைய அங்கத்தினர் எண்ணு 3653. அப்படி சபையில் சேர்ந்து அதன் பின்பு நான் தாரையம்பதிக்கு வந்து 1971 நான் காசாய தீட்சை பிரமாணம் பெற்று அப்பொழுது காசாய தலைப்பாகையும் திருநாமத்தையும் வழங்கி நான் அணிந்து கொண்டு அந்த படித்துக் கொண்டிருந்த அந்த பாடசாலைக்கு சென்றேன். அப்பொழுது அன்று பள்ளிக்கூடத்தில் நடக்கக்கூடிய பிரேயரில் நான் 1100 தலைகளில் நான் ஒரு தலை தான் அங்கு நின்றது. அன்று அந்த பிரேயர் கூட ஒழுங்காக நடக்கவில்லை. ஏனென்றால் அந்த ரட்டிப் சீராவோடு அந்த பிரேயரில் நின்ற அந்த பள்ளிக்கூடத்தில் 33 வாத்தியார்கள் இருந்தார்கள். என்ன அப்படியே அன்னைக்கு பிரேயர் கூட ஒழுங்காக நடக்க முடியாத அந்த சைடு என்னன்னா, இந்த 1100 பேர்ல ஒரு தடை நெய்வழி தடையாக தெய்வம் ஆக்கி அங்கு நிறுத்தினார்கள். அதன் பின் அந்த பள்ளிக்கூடத்தில் SSLC பரீட்சை எழுதி முடித்துவிட்டு 1972 தாரையம்பதிக்கு வையா திருவிழாவுக்கு வந்து தெய்வம் அவர்களிடத்தில் பிரம்மோபதேசம் பெற்றேன். அப்பொழுதுதான் உயிரினை காட்டுவார் உலகனை குருவரன் என்ற அந்த திருச்செயலை தெய்வம் காட்ட என்னை சபையில் சேர்த்துக் கொண்டார்களே, அந்த அதிசயம் எனக்கு விளங்கியது. ஏனென்றால் அவர்கள் உயிரை காணக்கூடியவர்கள். உயிரை கண்டதால் தான் அதே நான் சபையில் சேர்ந்த பிறகு எனக்கு பின்னாடி ஒருவருக்கு சபையில் சேர கிடைத்திருக்கிறார். அவரிடமும் தெய்வம் இந்த கேள்விகள் எல்லாம் கேட்டார்கள். கடைசியில் திருமணம் ஆச்சா என்று கேட்டார்கள். திருமணம் ஆகவில்லை என்று சொல்ல போய் திருமணம் செய்து கொண்டு வா என்று அனுப்பிவிட்டார்கள். அப்போ முன்னாடி கேட்ட அவரையும் திருமணம் செய்து கொண்டு வாருனார்கள், பின்னாடி வந்து கேட்ட அவரையும் திருமணம் செய்து கொண்டு வாருனாங்க. ஆனா என்ன மட்டும் தெய்வம் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் நான் இந்த மரணவாதையை என்னை அனுபவித்தது அவர் பார்த்து அதிலிருந்து இந்த குழந்தையாக தப்பிக்க வேண்டுமே என்று இறக்கப்பட்டு என்னை அவருடைய அங்கமாக என்னை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த செயல் என்ன தெய்வத்தினை அந்த திருச்செயல் பெற்றதனுடைய அந்த செயல் 1975 பிரம்மோதத்துக்கு பிறகும் நாங்கள் கிராமத்துக்கு போய் என்ன அங்க இருந்த வீடு எல்லாத்தையும் என்ன காரி செய்து கொண்டு தாரையம்பதியாக வந்து தாரைவாசியாக சேர்த்துக் கொண்டோம். இந்த பாக்கியம் அவருடைய பெரும் இரக்கத்தால அவருடைய தயவால நடந்த அந்த அதிசயம். இல்லை என்றால் எனக்கு அந்த 18 வயசில் சாவு என்று இருந்த ஜாதகத்தை அப்பொழுது தெய்வத்தை 1968 என்னுடைய அக்கா தாரை யசோதம்மாவும் அவங்களுடைய மாமனார் மணியக்காரா இருந்த என்ன ஜோசியத்தாரன் சொல்லக்கூடிய என்ன பட்டராம நாயக்கர் சொல்லக்கூடிய அவரும் தெய்வத்தை தரிசித்தார்கள். அதில் என்னுடைய அக்காவுடைய குழந்தைகள் எல்லோருமே தெய்வ தரிசனம் செய்தார்கள் 1968. அதன் பின்பு நான் 1970 சபையில் சேர்ந்த பிறகு இந்த ஜோசியத்தை கொண்டு போய் என்னுடைய அவங்களுடைய மாமனாரிடம் கொடுத்து இந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் என்று கேட்டதற்கு பெட்டியில் அடியில் போட்டு விடு என்று சொன்னீர்களே, இப்பொழுது என்னுடைய தம்பிக்கு 19 வயசு ஆகிறது. என்ன ஆனால் 18 வயசுதான் அவனுக்கு ஜாதகப்படி என்று
என்ன அப்படின்றத என்ன ஆனா அதாவது பெட்டியில் போட சொன்னீர்கள் என்ன காரணம் என்று அவங்க அந்த ஜோசியத்தை எடுத்து பார்த்து, அதாவது உன்னுடைய தம்பிக்கு 18 வயசுதான் வயசு, 18 வயசோட அவன் இறந்து போயிருக்கணும். ஆனா இன்னைக்கு 19 வயசுல உயிரோடு இருக்கிறான்னா என்ன, அதுக்கு காரணம் குரு பார்வை. அந்த குருவே என்ன அவதரித்து அதில் அந்த குரு பார்வை வந்ததுனால அந்த குருகிராம் கிட்ட அவன் மெய்யொழி சேர்ந்ததுனால இன்னைக்கு உயிரோடு இருக்கிறான் என்று அந்த ஜாதகத்தை பற்றி அவர் எடுத்து சொன்னார். இன்று எனக்கு 75 வயதுகள் ஆகின்றது என்றால் எனக்கு தெய்வம் போட்ட பிச்சை, அவருக்கு தந்த வயசு என்ன இல்லை என்றால் என்னுடைய வயது 18 முடிந்து என்ன நரகத்திற்கு போக வேண்டிய கட்டத்தில் இருந்த என்னை அவர்கள் ஆட்கொண்டு என்னை அவர் பேரிறக்கத்தால் இன்றும் சிறப்பாக வாழ்வதற்கின்றார்கள். இந்த செயல் உலகத்தில் உள்ள எல்லோரும் தெரிந்து கடைசியில் வரக்கூடிய மரண ஆபத்தில் தப்பிக்க வேண்டும் என்றால் இங்கு நமது கொண்டாரங்க தேவாலயத்தில் வீட்டிருக்கும் நமது தேவபிரான் அவர்களிடத்தில் அவர் தயவை வேண்டி பெற்றுக் கொள்வதற்கான வசந்த காலம் தெய்வம் அவர்கள் இறக்கி வைத்திருக்கின்றார்கள். அது எல்லோரும் பெற்றுக்கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்க பொங்கல் வச்சிருப்பீங்களா? அந்த நிகழ்வு எப்ப பொங்கல் வச்சீங்க? சாலையம்பதியில் 1972 சாலை வாரிசாக வந்த பிறகு என்ன 1973 பொங்கல் திருவிழாவில் நான் கலந்து கொண்டோம். அந்த பொங்கலில் தெய்வம் அவர்களிடத்தில் போய் நான் காக்காயத்தை முகத்தில் என்ன மறைத்து கட்டிக்கொண்டு தீர்த்தம் வேண்ட தெய்வம் அவர்கள் பார்த்து என்னுடைய உயிருக்கான அந்த ஜீவத்த நீரை தெய்வம் அவர்கள் வழங்கினார்கள். அதை கொண்டு என்னுடைய என்ன தாயார் பொங்கல் அடுப்பில் நிற்க அதில் சமர்ப்பித்து தெய்வத்தை வேண்டி தெய்வம் எல்லோரும் தீர்த்தம் பெற்று என்ன தயாராகக்கூடிய ஒரு நேரத்தை வைத்து அவர்கள் வெளியாக்கி அவர்கள் அந்த பொங்கலுக்கு உண்டான ரட்சிப்புக்குரிய அந்த தீபத்தை அவர் திருக்கரத்தில் ஏந்தி கொடிமரத்தில் வரம் அந்த பொங்கல் திருவிழாக்கான அந்த தீபத்தை எடுத்து எல்லோரும் காணும்படியாக காட்டினார்கள். அப்பொழுது அந்த திருக்காட்சி என்ன அந்த ஈசனே திருவேணி தாங்கி என்ன அருள் பாடித்த அந்த காட்சியை இன்று என் கண்முன் நிற்கின்றது. அந்த செயலை தெய்வம் நடத்தி அதன் பின்பு என்ன எல்லோரும் தெய்வம் இறக்கி வைத்த இந்த பொங்கல் பாடலை பாடி பொங்கலை சிறப்பாக நடத்தி கொண்டு அதன் பின்பு நிறைவு பெறும் நேரத்திலே அவர்கள் ஆலய முகப்பில் அப்போதெல்லாம் மாலை பனை பலியாக இருந்த காலம் என்ன சாயந்தரம் தான் பொங்கல் வைப்பாங்க. அந்த பொங்கல் நிறைவு பெற்றதும் அந்த ஆலய முகப்புல தெய்வம் அவர்கள் இப்பொழுது வேலி இருக்கிறது இல்லையா என்ன இந்த வேலி ஆலய முகப்பு வெளிய வேலி அந்த இடத்தில் தெய்வம் அவர்கள் வீட்டிலிருந்து அவர்கள் நம்முடைய பெரியதாயார் பனிமதி ஆட்சியார் அவர்கள் தீர்த்தம் அந்த பொங்கல் பானையில் போட தெய்வம் முக்கூறு கத்தியார என்ன அந்த முக்கூறு கத்தி கொண்டு அமுதி எடுத்து பக்கத்தில் உள்ள அண்டாவில் போட்டு அவங்களோட ஆசீர்வதித்த அந்த அமுதை கடைசி எல்லோருக்கும் வழங்கி நாங்கள் பெற்றுக் கொண்டோம். என்ன அந்த அமுதுதான் இன்று நம்மை என்ன இந்த சாவாரத்தை பெற்று வாடுவதற்கான அந்த அமுததாரையாக தெய்வம் வழங்கி நம்மை ரட்சித்துக் கொண்டு இருக்கின்றார். அதாவது அந்த காலத்தில் சாலை வாசிகள் எல்லோரும் ஆண்கள்
எவரும் விடுதியில் படுத்து உறங்க மாட்டார்கள். ஆரம்ப ஆமா, எல்லோரும் ஆலயம், கொடிமரம், பாரவணக்கப்பட்டைகள் அங்குதான் தங்குவார்கள் இரவில். என்ன, பாரவணக்கத்தை கலந்து கொள்வார்கள். அது அந்த 2 மணி நேரம் பாரவணக்கம் முடிவு பெற்றதும் அங்கேயே படுத்து வருவார்கள். இல்லை ஆலயத்துக்கு கொடிமரத்துக்கு வந்து விடுவார்கள். இப்படிதான் இருந்த காலம். பெண்களும் குழந்தைகள் மட்டும்தான் விடுதியில் இருப்பார்கள். என்ன, இப்படிதான் அந்த ஆதி காலத்துல சாலைவாசியுடைய இரவு நேர அந்த நடைமுறை. இப்படி இருக்க நாங்கள் எல்லாம் ஆலயத்திலேயே படுத்து உறங்குவோம். திருவாரியில் தெய்வம் இருந்தால் திருவாரி பக்கம் தலையை வைத்து படுப்போம். தவமாரிக்கு எழுந்தருள்வார்கள். தவமாரிக்கு எழுந்தருளினால் தவமாரி பக்கம் தலையை வைத்து படிப்போம். தெய்வம் அவர்கள் சுமார் ஒரு 10:30 மணியிலிருந்து 10:45 மணிக்குள்ள தவத்துக்கு எழுந்தருள்வார்கள். எழுந்தழி தவமாரியில் போய் தவத்தில் இருப்பார்கள். சுமார் ஒரு 11 மணி அளவில் கட்டமாசு வைத்தால் அரவலம் சுற்றி வருவதற்கான அறிகுறியாக அந்த கட்டமாசு வைப்பார்கள். இரவு 11 மணியிலிருந்து 1:30 மணி வரையில அரவலம் நடக்கும். அந்த 1:30 மணி வரையில் நடக்கக்கூடிய அரவலத்தில் காக்காயம் பெற்றவர்கள் என்ன எல்லோரும் தெய்வத்தை வேண்டி தவவாரியை சுற்றி வந்து அந்த அரவல பலனை பெறுவார்கள். 1:30 மணிக்கு துந்துமி வணக்கம் என்ன எக்காலம் ஊதி அந்த 1:30 மணிக்கு அந்த எக்காலம் ஊதி வணக்கம் நிறைவு பெற்றால் அதோடு அரவலத்தை பூர்த்தி செய்து விடுவார்கள் இரவு நேரத்தில். அதன் பின் காலையில் 4:30 மணிக்கு என்ன திருப்பி அரவலை நேரம் தோன்றும். அது துந்துமி முழங்க துந்தி வணக்கம் நிறைவு பெற்றதுமே எல்லோரும் அரவலத்தில் வந்து கலந்து கொள்வார்கள். அந்த இரவு நேரங்களில் வரக்கூடிய அந்த செயல் எப்படின்னா, பகற்கு மேல் 5 மடங்காய் ஆரவாரம் பாரிலெங்கும் கண்டறியா பெருவணக்கம். அந்த திருப்பாடல் அன்றுதான் அன்னைக்கு நடந்தது. என்ன, அதாவது மெய்வழிச்சாலையில் யாராவது ஏதாவது கெடுதல் செய்யலாம் என்று நினைத்து யாராவது வந்தால் உள்ளே நுழைந்தால் என்ன நாம் திரும்ப போக முடியாது, அப்படியான கட்டுக்காவல் இருக்கிறது என்று எல்லோரும் நினைக்கும்படியாக இரவில் பாடவும் படிக்கவும் என்ன பார வணக்கம் பார்க்கவும் என்ன துந்தி வணக்கங்களும் எல்லா வணக்கங்களும் பகலை விட அதிகப்படியான வணக்கங்கள் இரவில் நடந்து கொண்டிருக்கு. அந்த வணக்கத்தில் தவறாது எல்லோரும் கலந்து கொள்வார்கள். அதாவது நாங்கள் எல்லாம் ஒரு 3 மணி நேரம், அதிகம்னா 4 மணி நேரம் தான் தூங்கும். என்ன அந்த வணக்கங்களை தவறாம கலந்துக்கும் போது என்ன 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூங்கும். பெண்கள் அந்த ஒரு 4 மணி நேரம் தான் இருக்கும். அதே நேரத்தில் இரவு 12 மணிக்கு முன்பாக எந்த பெண்களும் படுத்து உறங்க மாட்டாது. எல்லோரும் என்ன அந்த 12 மணி வணக்கம் செய்த பிறகுதான் படுக்க செல்வார்கள். அதுவரையில் ஒவ்வொரு வீதியுடைய முகத்திலும் கூட்டம் கூட்டமாக உட்கார்ந்து வேத நூல் வைத்து பாடுவார்கள், படிப்பார்கள். இந்த நடைமுறை 12 மணி வரையில் பெண்கள் கடைபிடிப்பார்கள். அதன் பின்பு பார வணக்கம் பார்க்கக்கூடிய ஆண்கள் எல்லோரும் பார வணக்கம் பார்ப்பார்கள். எல்லா வணக்கத்திலும் கலந்து கொள்வார்கள். இப்படியாக இருந்த காலத்தில் ஆலயத்தில் படுத்து உறங்க சென்ற அது நேரத்தில் ஒரு பெட்ஷீட் தான் போட்டிருக்கோம் தவுல. என்ன ஆலயத்துக்கு போனதுமே அந்த மணலை குமிச்சு அதான் தலையணை பெட்ஷீட்டை விரிச்சுக்கிட்டு படுத்துக்கும். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் தெய்வம் அவர்கள் வந்து திருமாரிலே தவத்து இருந்தார். அன்னைக்கு நானு நெய்வேலி சித்திரமாடி நெய்வேலி அர்ஜுனன் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன நெய்வேலி மாசாஞ்சேரி நாங்க 3 பேரும் இப்ப இந்த கடிகார கம்பம் இருக்கு அந்த இடத்துல வரிசையா படுப்போம். வரிசையா படுப்போம். அது படுக்கக்கூடிய அந்த நேரத்துல இப்ப இருக்கிற அந்த ஆலைக்குரிய அளவு அப்போதைய குறைந்து இருந்தது. முன்னாடி பட்ட இருந்த அந்த முகப்பு எப்படி இருக்குன்னா
தீர்த்தம் போல இருக்கின்ற அந்த இடத்தில் மற்றவர்கள் குமிந்துதான் உள்ள போலாம். அந்த மாதிரி அந்த கொட்டைக்கு வந்து இறக்கி வச்சு கட்டியிருந்த காலம். என்ன இப்ப இந்த தீர்த்த கட்டி வைத்திருக்காங்க இந்த மேடை, அது வந்து ஒரு வாய்க்கால் ஒண்ணு இருக்கு. அந்த வாய்க்கால் அந்த கடைசியில போய் இந்த சவுத்து இவ்வளவு தந்து இருக்கு பாருங்க. அந்த தந்து மத்திய ஆலயமும் அந்த முன்னாடி கொட்டையில், இந்த கொட்டையில இருந்தும் மழை பெய்தா அந்த தண்ணி அதை விழுந்து வெளியே போகும். ஆமா, இவ்வளவு அகலத்துல அது வாய்க்காலா வாரி வச்சிருந்தாங்க. என்ன மணல் இருக்கும், தண்ணி விழுந்து வெளியே ஓடி போகும். அப்போ அந்த முன் கொட்டைக்கு இந்த கற்கால் உயரம் 4 அடி தான். 4 அடி உயரம் தான் கற்கால். அப்ப குமிஞ்சுதான் மத்திய அரசுக்கு நொடியும். அப்படி இருந்த காலம். என்ன அப்படி இருந்த நேரத்துல நாங்க ஒரு நாள் இரவு தெய்வம் அவர்கள் திருமாளிகள் தவிர்த்திருக்கான்னு திருமாளி பக்கம் தலையை வச்சு 3 பேரும் வரிசையா படுத்து உறங்கிட்டு இருக்கோம். சுமார் ஒரு 10:30-11 மணி இருக்கும். சித்திர மாடி என்ன இப்படி கையில அசைச்சாலும் என்ன வணக்க நேரமா இல்ல பாரவணக்கம் எழுப்புறாரா அது தந்தை விட்டு என்ன எழுப்புறதுன்னு கேட்டேன். நம்ம தலைமாட்டு தெய்வம் அமர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் எழுந்து பாக்குறேன். என் தலைக்கு நேராக ஒரு முழத்துக்கு அத்தப்போ அந்த கண்கால சாட்சி மணல் தான் வந்துட்டான். எனக்கு அப்படியே பதட்டம். அவர்கள் வந்து இந்த மணல்ல இந்த கல்காத சாட்சியம் வந்துருக்காங்கன்னு அப்படியே பதறி போய் என்ன பயத்திலோட வணக்கம் செஞ்சுட்டு அவரோட அர்ஜுன போய் நான் ஒடுக்கினேன். உடனே அர்ஜுன் என்ன எழுப்புறேன், நம்ம தலைமாட்டு தெய்வம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லவும் அவரும் பதவி அடிச்சு எந்திரிச்சு வணக்கம் பண்ணிட்டு 3 பேர் கை கட்டி நிக்கிறோம். நிக்கும் போது தெய்வம் அவங்க திருக்கரத்துல 5 செல் காய்ச்சி வச்சிருப்பாங்க. அந்த 5 செல்லு காய்ச்ச அப்படி ஆலைக்கு எல்லாம் அப்படி அந்த வெளிச்சத்தை வச்சு பாக்குறாங்க. பார்த்தா எல்லாரும் நல்லா தூங்குறாங்க. இந்த தெய்வம் என்ன எல்லாரும் நல்லா தூங்குறாங்கடா அப்படின்னு வெளியாக்குனாங்க. அப்ப நாங்க போய் ஒருத்தையா இப்படி அசைச்சு ஆமா நம்ம கத்துதல் சொல்லக்கூடாது அசைச்சு அடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் இருக்கும். ஆலயத்துல படிச்சு உறங்கணுங்க எல்லாரும் விழிச்சுக்கிட்டாங்க. விழிக்கும் தெய்வம் அந்த அமர்ந்து இருந்தாங்களே மணல்ல அங்க இருந்து அவங்க எழுந்து கொடிமரத்து அந்த முக்கோண மேடையில போய் அவங்க கிழக்கு நோக்கி பார்த்து இருந்தாங்க. அப்போ அது நேரத்துல அந்த நிலவானது பால் போல மின்னிக்கிட்டு இருக்கு. இப்ப இருக்க அந்த புளிய மரம், அந்த புளிய மரத்து உச்சிக்கு மேல தெரியும் நிலவு அந்த அளவுல இருக்கு. அப்ப தெய்வம் வெளியாக்குனாங்க. தீர்க்கதரிசனத்துல வந்து உலகம் முழுக்க அறிவு கெட்டு போச்சு அப்படின்னு இருக்கு இல்லையா நாங்க. அப்போ ஆமா தெய்வமே மூத்த பிள்ளைகள் சொல்றாங்க எனக்கு அப்படி 22 வயசு என்ன சிறு வயசு. நாங்கெல்லாம் அந்த பயத்தோட என்ன இருக்கக்கூடிய கட்டத்துல எதை நாங்க இது மூத்த பிள்ளைகள் வந்து ஆமா தெய்வமே தீர்க்கதரிசனம் இருக்கு. சரி, உலகம் முழுக்க கெட்டு போச்சுன்னு தீர்க்கதரிசனம் இருக்கு, இனி அறிவு கெடும் அப்படின்னு இருக்கு இல்லையா தீர்க்கதரிசனம். ஆமா தெய்வமே சரி, உலகம் முழுக்க அறிவு கெட்டு போச்சு, இனி கெடுன்னா இருந்தாதானே கெடுத்துனாங்க. ஆமா, ஒரு பொருள் இருந்தாதானே அது என்ன நல்லது கெட்டது சொல்ல முடியும். உலகம் முழுக்க கெட்டு போச்சு, அப்போ அது முடிஞ்சு போச்சு. அப்ப இனி கெடுனா இருந்தாதானே கெட்டதுன்னு தெய்வம் கேட்கவும் ஆமா தெய்வமே அப்படின்னு இப்ப எங்கடா இருக்குன்னு கேட்டாங்க. காலையில் தான் இருக்குது. அறிவு எங்க இருக்குன்னு கேட்டதுக்கு தெய்வம் சாலைனா இருக்கிற மூத்த பிறகு தெய்வத்திட்ட விண்ணப்பிக்கிறார். ஓ அப்ப இந்த சாலை தான் இருக்கு, அப்ப இனி கெடுன்ற தீர்க்கதரிசனம் இங்கதான் நடக்கும், அது உங்களுக்கு மத்தியில் தான் நடக்கும். அது எப்படி நடக்கும்னா தேவையற்ற எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள், முறையில்லாத எண்ணங்கள், சரியில்லாத எண்ணங்கள் தான் வரும். அது உன்னை கெடுக்கிறதுக்கு வரக்கூடிய எண்ணங்கள். அது நேரத்துல என்ன நினைச்சு நமக்கு ஏன் இந்த மாதிரி கேடு கட்ட எண்ணம் வருது,
கெட்ட எண்ணம் வருது, சரியில்லாத எண்ணம் வருது, என்ன முறையில்லாதான் வருது. தெய்வமே அப்படின்னு என்ன நினைச்சுன்னா உன்னை அதுல காப்பாத்திடும். நினைக்கலன்னா நீ அதை மாற்றிக்குவ. ஆனால் இனி அறிவு கிடக்கூடியது இங்கதான் கெடும், உங்களுக்கு மத்தியதான் கெடும், என்னை வேண்டிக்கிட்டு உஜாரா இருங்கள்னு தெய்வம் உத்தரவிட்டாங்க. அதன் பிறகு பூலோகத்துல படைக்கப்பட்ட எல்லா மனுத்தரைக்கும் அறிவு கொடுக்க பெற்றிருக்கிறது அல்லவா? ஆமா தெய்வமே. அது எது வழியாக நான் வழங்கிட்டு இருக்கேன்னா என்ன, இதுக்கு என்ன பேருன்னு கேட்டாங்க. ஆகாயத்துல இருக்கு இல்லையா சந்திரன், அதுக்கு என்ன பேரு அப்படின்னு எதையும் கேட்கறாங்க. ஒருத்தர் ஒண்ணு சொல்றாங்க, ஒருத்தர் சந்திரன் சொல்றாரு, இல்லைன்ட்டாங்க தெரியுங்க. ஒருத்தர் நிலவுன்னாரு, இல்லைன்ட்டாங்க. என்ன ஒரு பிற பேரு மதியின்னாரு. அதான்டா சரியான வாசகம் என்ன அப்படின்ட்டு. ஏன் அதுக்கு மதின்னு நாமம் அப்படின்னா, உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மனுத்தரைக்கும் இந்த இது வழியாக தான் அறிவு வழங்கி கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு மனுத்தரைக்கும் அறிவு இருக்குல்ல, அந்த அறிவு இது வழியாக நான் வழங்கி கொண்டிருக்கிறேன். அப்போ இந்த இனி இந்த சந்தனுக்கு சாவு வந்து விட்டது அப்படின்னு தெய்வம் வழியாக்குனாங்க. ஏன்னு சொன்னா கெடுன்னு இருந்தது, கெட்டு போக இருந்தது. அப்ப கெட்ட போனதுக்கு அடையாளம் வேணுமே அப்படின்னு தெய்வம் வழியாக்கிட்டு இப்ப இதுக்கு வந்து இந்த சந்தனுக்கு சாவு வந்துருக்குதுன்னு அவங்க வெளியாக்கவும் நாங்க பாக்குறோம். அப்படியே செக்க செவேன்னு நெருப்பு கட்டிய போல மாறி வெள்ளையா இருந்த பால் போல இருந்த நிலவு என்ன அப்படியே ரத்த கட்டியாக செக்க செவேன்னு அப்படியே நெருப்பு கட்டிய பார்த்து எப்படி இருக்கும் கன 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 அதை போல மாறிடுச்சு. அப்ப அது நேரத்துல எனக்கு நம்ம வேத நூல்ல பாடுவது நினைவு. செங்கத்த நல் போல் சந்திரன் செவந்து செவந்து பயங்கரமாய் பொங்கியே துலாம் கட்டி போல் போகும் சூரியன் மாறி பூமியடங்களுக்கும் புராதனம். இந்த பாடலே எனக்கு தெய்வம் நம்ம நூல்ல இறக்கி வச்சிருக்காங்க. அதிசயமிக்க அந்த அதிசயத்தை காட்டுறாங்க, நம்ம காண்றோம். அதுதான் அந்த அதிசயத்தை அந்த கண் கொண்டு பார்க்கணும். அந்த செங்கத்தணல் போல் என்று சொல்லக்கூடிய அந்த சக்க செவியன்னு நெருப்பட்டியை போல இருந்த அந்த நிலவானது 3 மணி நேரம் 4 மணி நேரம் அப்படி இருந்து போல அப்படியே கிட்டத்தட்ட அன்னைக்கு தூக்கம் வரல. இந்த காட்சியை தெய்வம் காட்டின இந்த அதிசயத்தை பார்த்து தூக்கம் ஓடி விடிய 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 நாங்க தூங்கல. இந்த அதிசயத்தை பார்த்தோம். 2-3 மணி நேரம் இருக்கும். அதுக்கு பிறகுதான் அப்படியே ரத்த கட்டி மாதிரியே இருந்தது. அப்படியே மாறிக்கிட்டே போகும் இல்லை, அப்படியே ரத்த கட்டி மாதிரியே இருந்தது. அந்த அதிசயத்தை தெய்வம் வந்து அப்போ அந்த அறிவு இது வழியா தான் வழங்குறேன்னு வாங்குறேன். அது கெட்டு போச்சுன்றது கெட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு அடையாளம் இது. இந்த செயலை தெய்வம் நடத்தி காட்டினார்கள். அப்படியே அவர்கள் திருமாலிக்கு எழுந்தெழுந்தினார்கள். அன்னைக்கு இந்த அதிசயம் நாங்க இந்த கண் கொண்டு கண்டோம். இதை போன்றே அந்த தென்னாடுடைய சிவன் அவர்கள் அவதாரம் தாங்கி வருவார்கள் என்பதற்காகவே எல்லா ஆலயங்களிலும் கடைசி மந்திரமாக தென்னாடுடைய சிவனை பொருத்தி
எந்நாட்டவருக்கும் இறைவா போட்டிருக்க அந்த மந்திரத்தை ஆதி காலத்தில் அது புழங்கி வர வேண்டும் என்பதற்காக அதை எடுத்து வச்சு எல்லா ஆலயத்திலும் அதை கடைபிடிக்கிறாங்க. அப்ப அந்த தென்னாடுடைய சிவன் பூலோகத்தில் இது தானம் வரையில் இந்த மனுத்தலைகள் நரக அவஸ்தையில் போய் மாற்றி நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக விஞ்ஞான பாடவான்களை அனுப்பி கொண்டே இருந்தார்கள். அப்படி அனுப்பி உஜார்படுத்தி கற்பிக்கிற தலையெல்லாம் கற்பிக்கட்டும் என்று என்ன அவர்கள் அந்த பேரிறக்கத்தால விஞ்ஞான மகத்துக்கள் பூலோகத்துக்கு வந்து கேட்ட தலைகளுக்கு வழங்கினார்கள். கேட்காதவர்கள் பூலோகத்தில் அந்த இறுதி தருவாயில் அந்த அவஸ்தையில் போய் மாற்றி நரகத்துக்கு போய்கொண்டு இருக்கின்றார்கள். அதிலிருந்து தப்பித்து என்ன வந்தர்களில் தெய்வம் அடியாக்கும் போது பரமாத்மா காலத்தில் ஒரு 5 தலைகள் தேராதன்னு என்ன அவங்க பாடுபட்டாங்க. இப்படியே பார்த்தா கடைசியில எனக்கு கடைசி வந்தவங்க ஒரு தலை கூட இல்லை. அப்படி இந்த பூலோகம் இப்படி ஒரு நிலை கொண்டுச்சு. அதனால இனி இருக்கிற தலையானது தப்பிக்கணுன்ற பேரிறக்கத்தால நான் வந்து இங்க என்ன அவதாரம் தாங்கி பூலோகத்துக்கு வந்தோம். இந்த பூலோகத்துக்கு வருவதற்கு முன் அந்த திரிகாரம் கண்ட வசந்த ரிஷி அவர்கள் என்ன யார் என்றால் ஈசனுக்கு யோசனை சொல்லக்கூடியவர்கள். அப்ப ஈசனுக்கு யோசனை சொல்றவங்க எங்க இருந்து இருப்பாங்க? கூடவே இருந்திருக்கணும். ஏன் யோசனை சொல்ல கூட தானே இருக்கணும். ஆனா அவங்க யோசனை சொன்னார்களே தவிர கூட அவர்களை நேருக்கு நேர் தரிசிக்கவில்லை. அப்ப அந்த திரிகாரம் கண்ட வசந்த ரிஷி அவர்கள் உங்களை நான் தூரக்கண் கொண்டு நேருக்கு நேர் தரிசிக்கணும் அவங்க வேட்டிக்கிட்டாரு. அப்போ நீ தவ எல்லையில் ஏறி வா தரிசிக்கலாம்னு உத்தரவிட்டேன். அப்ப அவர்கள் வந்து தவ எல்லையில் ஏறி வரும்போது ஒவ்வொரு திரைகளையா விளக்கிட்டு வந்தாரு. கடைசி ஈசனை சந்திக்கக்கூடிய தருவாயில் ஒரு திரை இருந்தது. அது என்ன திரைன்னா வைரத்திரை. அந்த வைரத்திரையை நீக்கணும்னா என்ன செய்வது என்று என்ன அவரு ஐயனே இத்தனை திரைகளை கடந்து வந்தனே என்ன நான் உங்களை தரிசிக்கணுமே நான் என்ன செய்யணும் வேண்டினார்கள். இப்ப இந்த வைரம் இருக்குது. ஒரு வைரத்தை கட் பண்ண எதனால் கட் பண்ணலாம்? வைரத்தால் தான் கட் பண்ண முடியும். அப்போ அந்த நிலை இருக்கிறதுனால தெய்வம் வந்து அந்த திரிகாலங்கண்ட வசந்தரிசி அவர்களுக்கு இங்க நீ வந்து என்ன நேரத்து நேர் தரிசிக்க முடியாது. உத்தியோகன காணகத்துல அனந்தர்கள் மத்தியில அந்த குழாத்துல அங்க நீ என்ன தரிசிக்கலாம்னு உத்தரவிட்டு வந்தேன். என்ன அந்த திரிகாரம் கண்ட வசந்தரிசி ஆகிய ஈசனுக்கு யோசனை சொல்லக்கூடிய அவர்களே நேருக்கு நேர் தரிசிக்க முடியாத ஈசனை தான் இப்ப நீங்கள் காண்கிறீர்கள். இந்த பாக்கியம் அனந்தர்களுக்கும் இந்த சந்ததிகளுக்கு தான் அது தெய்வம் அன்னைக்கு வெளியாக்குனாங்க. அப்போ அதுக்கு ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு நாள் தெய்வம் வந்து இந்த பருவநியம் கால பண்டைய காலத்துல நடக்கக்கூடிய தவ நேரத்துல தெய்வம் திருமாலிருந்து எழுந்தருறாங்க. எழுந்தருளும் போது ஆலய முகப்புல தீர்த்தம் போடுவோம் இல்லையா, அந்த முகப்புல தான் துந்திம முழங்க எக்காலம் ஊதுறது அந்த நடைமுறை நடக்கும். அப்ப துந்திம முழங்க எக்காலம் ஊதுறோம். தெய்வம் அங்க தவசுந்தி எழுந்துட்டு வர்றாங்க. அப்போ யுகத்தையன் கண்டிட நின்ற அருள் வரதரு காதல் உயர்ந்த கடித்தை திரேதையில் காத்தளித்து வாதுயர் தேவ குருவுக்கு இறங்கி தோபரத்தில் ஜோதி அனந்தரு கடியில் தொழுதழ வந்தனரே. இந்த திருப்பாடல் முடிவும் தவமா இருந்து ஆலய முகப்புக்கு அவர்களாலும் சரியா
ஆனால் அவருடைய அந்த வீடு நடையோட நாங்கெல்லாம் நடந்து வர முடியாது, நாங்கெல்லாம் ஓடிதான் வருவோம். என்ன அப்ப அவர்கள் அந்த 120 வயதுல இந்த 4 வரி பாடல் பூர்த்தியாகவும் அவர்கள் இந்த ஆலய முகப்பாரும் என்ன அந்த வீடு நடை அப்படி இருக்கும். என்ன 120 வயசுல. ஆமா, அப்படி எழுந்தருளி தெய்வம் சிம்மாசனத்தில் போய் அமர்ந்துட்டாங்க. அமர்ந்த பிறகு எல்லோரும் துந்துமியும் எக்காலத்தையும் அங்கங்க வச்சுட்டு போய் வணக்கம் பண்ணிட்டு எல்லாரும் உட்காரவும் தெய்வம் இன்னைக்கு ஒரு பெரிய போராட்டம் நடக்குதுன்னாங்க. அப்போ உத்தரவுன்னு எல்லாரும் கேட்டுக்க. அது நேரத்துல இன்னைக்கு தவறு எழுதி வரும்போது கிழக்கிலும் மேற்கிலும் இரு மருங்கிலும் வந்த மாசில எல்லாரும் வரிசை நின்று மூல மந்திரத்தை உரக்க சொன்னாது. இந்த மூல மந்திரம் உபதேசமா செய்து இவர்கள் உரக்க சொல்றாங்களே, உபதேசன்றது கற்றவங்களுக்கு மட்டும்தானே அது. என்ன இப்படி உரக்க சொல்றாங்களேன்னு, என்ன நீங்க மூல மந்திரத்தை உரக்க சொல்றீங்களேன்னு கேட்கவும், அது அந்த ஸ்ரீகாரங்கண்ட வசந்த ரிஷி கிருஷ்ண மகாமணி அவர்கள் இந்த மூல மந்திரம் உலகம் முழுக்க தெரியணும், அதனால நாங்க இத என்ன மூல மந்திரம் சொல்லி உங்ககிட்ட வேண்டிக் கொண்டுக்கிறோம்னு அவங்க கேட்டுக்கிட்டாங்க. அப்ப இந்த உலகம் முழுக்க மூல மந்திரம் தெரிய வேண்டும் என்று என்ன ஈசனுக்கு யோசனை சொல்லக்கூடிய அந்த கிருஷ்ண மகாமணி அவர்கள் அன்றுதான் தெய்வத்தை தரிசனம் செய்து மூலமந்திரம் சொல்லி அவங்க இந்த யோசனையும் அவர்கள் வேண்டுதலாக வச்சு என்ன கேட்க தெய்வம் சரி இந்த மூலம் வந்து உலகம் முழுக்க தெரியணும்னு அவர் வேண்டிக்கிட்டார். ஆனா இன்னைக்கு 6 மணி வணக்கத்து நேரத்தில் நீங்க மூல மந்திரத்தை உரக்க சொல்லி வணக்கம் செய்யணும் தெய்வம் விட்டார். அப்ப அன்னைக்குதான் நாங்க எல்லாரும் அதுக்கு முன்னாடி போடணும் இந்த சத்தம் தான் வெளியே வரும் மூலம் வந்து. ஏன்னா மூலம் வந்து உபதேசம், பெற்றவர்கள் மட்டும்தான் அதை பயன்படுத்த முடியும். அப்படி இருந்தத என்ன அன்னைக்குதான் 6 மணி வணக்கத்துல தெய்வம் உறக்க சொல்லி வணக்கம் செய்யணும் எடுத்து வச்சாரு. அப்படி அன்னைக்கு இந்த வணக்கம் எடுத்து வைக்கலன்னா காசாயம் பெறாத நெய்வழி தலைகளுக்கோ இந்த நம்ம சந்ததிகளுக்கோ என்ன இந்த மூலம் ஒன்றும் தெரியாது. ஆனா தெய்வம் இந்த நித்திய உலகத்தை படைக்கிறதுக்காக அவங்க தவத்துல எழுந்தள்ள வேண்டியிருக்கு. அப்போ அந்த நித்திய உலகத்தை படைக்கக்கூடிய அந்த தவ நேரத்துல என்ன இந்த நெய்வழி குடிந்த சந்ததிகளுக்கெல்லாம் மூலம் தெரியாம போகக்கூடாது என்பதற்காகவே அன்னைக்கு சென்ற காலம், நிகழ்காலம், வருங்காலம் 3 காலங்களையும் பார்க்கக்கூடிய அந்த கிருஷ்ண மகாமணியாவது வருங்காலத்தை குறித்து தெய்வத்திருக்க வேண்ட அவர்கள் உத்தரவுப்படி இன்னைக்கு வணக்கப்பட மூலம் என்று சொல்லி எல்லோரும் வணக்கம் செய்யும்படியாக தெய்வம் எடுத்து வச்சாங்க. அதனால இன்னைக்கு என்ன தெய்வ தலைகளுக்கும் சந்ததிகளுக்கும் தெய்வத்தை வேண்டி வரக்கூடிய நன்மனங்களுக்கும் மூலம் என்றும் கேட்டு பழகி கொள்ளும்படியாக தெய்வம் அதை எடுத்து வச்சிருக்காங்க. இந்த அதிசயம் அந்த ஸ்ரீகாரம் என்ற வசதிக்காக வேண்டிக் கொண்ட அடிப்படையில இது நிறைவு பெற்றது. இந்நாட்டிலிங்கே யமபடரை மாற்றும் இறைவா போற்றி. அரசே போற்றி. அனைவருக்கும் நமஸ்காரம். இந்த வகையில நம்முடைய அம்மாவுடைய அந்த பொங்கல் திருநாளை பற்றிய ஒரு சிறப்பான கருவை நாம் அனைவரும் தெரிஞ்சு கொண்டோம். நாம் எப்படி மூல மந்திரத்தை நமக்கு அந்த தெய்வம்
நமக்காக எப்படி அதை வந்து நாம் இப்ப மூலமந்திரத்தை சொல்லக்கூடிய பாக்கியம் எப்படி பெற்றோம் என்பது அந்த பொங்கல் திருவிழாவை பற்றி நம்முடைய மாமா சிறப்பாக அழகாக அந்த கால நிகழ்வுகளை நம்மிடையே பகிர்ந்து பெற்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய புதிய நிகழ்வு சார்பில் நன்றிகளும் நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வகையில் நாம் இந்த சபையை நிறைவு செய்வோம். மீண்டும் 4 மணிக்கு நாம் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். அனைவருக்கும் நமஸ்காரம்.